மகிமை உண்டாவதாக. இந்த 11ஆம் நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அடியேன் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த 21 நாள் அளவும் நாம் செய்தியுடைய தலைப்பு என்னவாக பார்க்கிறோம் என்றால், கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்களை குறித்து தியானிக்கிறோம். கடந்த நாட்களில் நிக்கோதேமு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு குறித்து தியானித்தோம். இன்றைக்கு மிக மிக முக்கியமான நபராக இருக்கிற யூதாஸ் காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்ல 11 பேரும் கலிலியா மாவட்டத்தை சேர்ந்தவன். இயேசு கிறிஸ்து நாட்களிலே ஏரியா பிரிக்கப்படும் போது மாவட்டமாக எதை எடுக்கிறாங்கன்னா கலிலியாவை எடுக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த கலிலியாவை சேர்ந்தவங்க தான் 11 சீஷர்களும். யூதாசு மாத்திரம் காரியோத் என்கின்ற இடத்தை சேர்ந்தவர். இது எங்க இருக்குன்னா, பெத்லகேம்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற காரியோத் என்கின்ற ஊர்ல இருந்து வந்தவர் தான் இந்த யூதாசு. இவருடைய பெயரை அடையாளப்படுத்த முடியாதான் வேதத்துல என்னன்னு கொடுக்கப்பட்டதுன்னா, அதாவது யூதாஸ் காரியத் என்று என்ன அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இவர் தகப்பனார் பெயர் சீமோன் என்று வேதத்துல கொடுக்கப்பட்டு இருக்குது. 12 சீஷர்ல யூதாஸ் காரியத்து தான் அதிகமா படித்தவர். யூதாஸ் காரியத்துக்கு நல்ல நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாடு இதெல்லாம் அத்துபடியான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அக்கம் பக்கம் நாட்டுடைய நிலவரெல்லாம் இந்த யூதாஸ் காரியத்துக்கு தெரியும். இந்த டாக்குமெண்ட் எழுதுவாங்க தெரியுமா, நில டாக்குமெண்ட்லாம், இதெல்லாம் துல்லியமா எழுதக்கூடியவர் யாராக இருந்தார்னா இந்த யூதாஸ் காரியத்தை இருந்தார். அது மாத்திரமல்ல, இவருக்கு 4 மொழி தெரியும். கிரீக்கு, லத்தீன். லத்தீன் ரோமர்கள் பேசினது லத்தீன். எபிரேயம் யூதர்கள் பேசினது. பாருங்க, அராமிக் மொழியும் இயேசு கிறிஸ்து பேசினாரு. இந்த 4 மொழியும் யாருக்கு தெரியும்னா, கவனிக்கிறீங்களா, யூதாஸ் காரியத்துக்கு தெரியும். இந்த யூதாஸ் காரியத்து யார் என்று சொன்னா, செலத்தை இயக்கத்தின் தலைவராக இருக்கிற பரபாசுடைய நண்பன் தான் யாருன்னு சொன்னா இந்த யூதாஸ் காரியத்து. சரி, யூதாஸ் காரியத்து இன்னும் ஒரு சில காரியங்கள் சொல்றேன். யூதாஸ் காரியத்துக்கு 18 வயது இருக்கும்போது அப்பவே அவர் மேல பிசாசு இருந்தது. பிசாசுடைய அழகழிப்பு நிமித்தமா தன் சொந்த தாயாரை கொலை செய்ய முடியாது துரத்தின்னு ஓடுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு சரியா 20 வயது இருக்கும்போது தெருக்களில தன் தாயாரை துரத்தின்னு ஓடும் போது யூதாஸ் காரியத்து, இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்து மேல இருக்கிற அசுத்தாவை கடிந்து கொண்ட உடனே யூதாஸ் காரியத்து கீழே விழுந்தார். பிசாசு விலகினா. கவனிக்கலாம், அதுக்கு பிற்பாடுதான் இவர் எங்க போய் சேர்றாருன்னா, செலத்தை எண்ணப்பட்ட இயக்கத்துல போய், அதாவது இவருக்கு நண்பரா யார் இருக்கிறாரு, பரபாஸ் தான் அதுக்கு தலைவர். இவர் போயிட்டு செலத்தை எண்ணப்பட்ட இயக்கத்துல சேர்ந்தார். இயேசுனிடத்துல சேரல. இயேசு கிறிஸ்துடைய புகழ்ச்சி குறித்து கேள்விப்பட்டுக்கினே இருக்கிறார். அந்த செலத்தை இயக்கத்துல இருந்து யாரு கேள்விப்படுறாரு, யூதாஸ் கேள்விப்பட்டுனே இருக்கிறார். குஷ்டரோகம் சுகமாகுது, மரித்தோர் எழுந்துக்கிறாங்க, இதெல்லாம் குறித்து கேள்விப்பட்டுக்கினே இருக்கும்போது யூதாஸ் காரியத்து இவரே இவரு இயேசு கிறிஸ்துடைய புகழ் பரவும்போது இவர் தான் யூதருக்கு ராஜாவாக வருவார் என்று சொல்லி இயேசுவனிடத்துல வந்தார். அல்லேலூயா. இயேசுவனிடத்துல யார் வருது, யூதாஸ் காரியத்து அதுக்கு பிற்பாடுதான் இவர் சீஷனாக மாறுகிறார். அல்லேலூயா. சார், இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சுன்னு வரலாம். ஒவ்வொன்றா சொல்லிக்கின்னு வரேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல, யோவான் சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல இயேசு பஸ்கா பண்டிகை நாட்களிலே, மன்னிக்கணும், இயேசு கிறிஸ்து திருவிருந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். எல்லாருடைய கால்களின் கழுவி சீலையினால ஆண்டவர் என்ன பண்ணா துடைத்து கொண்டு இருக்கிறார். அதற்கு முன்பதாக என்ன நடக்குதுன்னா, திருவிருந்து கர்த்தர் கொடுத்துக்கினே இருக்கிறார். திருவிருந்து கொடுக்கும் போது எல்லாரும் கவனிங்கம்மா, 4 ரவுண்டு திருவிருந்து நடக்குது. அந்த 4 ரவுண்டுக்கும் கவனிங்க, 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரைக்கும், அதாவது பாடி 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 திருவிருந்த நம்ம கொடுத்துக்கினே வராது. இது நீங்க போட பாருங்க.
எப்படி இப்படி டேபிள் இருக்குது, இயேசு கிறிஸ்து நடுவுல இருக்கிறாரு. இந்த இடத்துல இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு இருக்கிற யோவான் இந்த இடத்துல இருக்கிறாரு. பேதுரு இந்த இடத்துல இருக்கிறார். யோவானுக்கு இந்த பக்கம் யாரு இருக்குது? பேதுரு இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சீஷன் இருக்கிறாரு. இந்த இடத்துல தான் யூதாஸ் காரியத், இயேசு கிறிஸ்து இடது பக்கத்துல ரெண்டாவது ஆளா யாரு இருக்கிறாரு? யூதாஸ் காரியத்து இருக்கிறார். எல்லாரும் கவனிங்க. யூதாஸ் காரியத்து இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களில ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான்டார். மன்னிக்கணும், எல்லாரும் கவனிங்க. இயேசு கிறிஸ்துடைய வலது பக்கத்துல யாரு இருக்குது? திருவந்து கொடுக்கும்போது யோவான் இருக்கிறார். வலது பக்கத்துல அடுத்தது யாரு இருக்குது? பேதுரு இருக்கிறார். இடது பக்கத்துல இன்னொரு சீஷன், இடது பக்கத்துல ரெண்டாவதாக இன்னொரு சீஷன் இருக்கிறாரு. மூன்றாவது தான் யூதாஸ் காரியத்தினவன இருக்கிறார். ஆமே. தேவ பிள்ளைகளே, இருக்கும்போது கர்த்தர் இந்த திருவிருந்து கொடுத்து கொண்டு வந்துக்கினே இருக்கும் போது, உங்களில ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான் என்று சொன்ன உடனே பேதருக்கு கோபம். ஏற்கனவே பேதர் ஒரு முரடன் பாருங்க. பேதருக்கு கோபம். பேதர் கண்ணை அசைத்து யோவான் எடுத்து, யோவான் பக்கத்துல, பேதர் பக்கத்துல யாரு இருக்கிறது? யோவான் இருக்கிறார். யோவான் பக்கத்துல தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பேதர் கண்ணை அசைத்து யாருன்னு கேளு இயேசு இடத்துலன்னு சொல்றார். தேவ பிள்ளைகளே, பேதரு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா, இதை அறிந்து உடனே என்ன பண்ணா, துணிக்கை எடுத்து போயிட்டு யாருடைய தட்டுல வைக்கிறாருன்னா யூதாஸ் காரியத்துடைய தட்டுல வைக்கிறார். துணிக்கைன்னு சொன்னா அப்பத்திலிருந்து கீழே விழுகிறது தான் துணிக்கை. அந்த துணிக்கை யாருடைய தட்டுல யாருக்கு அதை முதல்ல கொடுக்குறாங்களோ அவங்க தான் பிரதான விருந்தாளியாக இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் யாரை கனம் பண்ணும்? துணிக்கை வாங்கி இருக்கிறாங்க பாருங்க, முதல்ல அவங்க தான் பிரதான விருந்தாளி. அவங்கள என்ன பண்ண கனப்படுத்தணும். இப்போ பேதருக்கு யூதாஸ் அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரும் சொல்றாரு இந்த துணிக்கை. நீங்க வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷ புத்தகம் 13:26 கொஞ்சம் வாசிக்கலாம். 13:26 கொஞ்சம் வாசிக்கலாமா? இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ, துணிக்கையை தோய்த்து பேதுரு கேட்கிறார். யாருன்னு கேட்கிறார்? உங்களில ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொல்றார். இப்போ பேதுரு யார் இடத்துல கேட்கிறாரு? யோவான் இடத்துல கேட்கிறார். யோவான் இயேசு இடத்துல கேட்கல. இதை அறிந்து கர்த்தர் சொல்றாரு, யார் என்னை காட்டி கொடுப்பான்னா, இந்த துணிக்கையை தோய்த்து நான் யார் இடத்துல கொடுக்கணும் அவன் தான் என்ன பண்ண போறான்? காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்றார். இந்த துணிக்கை யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் யாரு? பிரதான விருந்தாளி. அவங்களை எல்லாரும் என்ன பண்ண, மற்ற விருந்தாளிகள் எல்லாரும் என்ன பண்ணா அவங்கள கனப்படுத்தணும். இப்ப பேதுரு இருக்கிற கோபத்துக்கு ஆண்டவரே சொல்லிட்டாரு, யாருக்கு நான் இந்த துணிக்கு கொடுக்கணும் அவங்க தான் என்ன பண்ண போறாங்க? காட்டி கொடுக்க போறாங்கன்னு சொன்ன உடனே பேதருக்கு கோபம். பேதரு கையில பஸ்கா பண்டிகை நாட்கள் எல்லாம் யூதருடைய கையிலும் 1 அடி நீளமுள்ள ஒரு கத்தி இருக்கும். காரணம் என்னன்னா, பஸ்காவை அனுசரிக்கும் போது பஸ்கா ஆட்டை என்ன பண்ணுவோம்னா பலி செலுத்தி அதை சுட்டு கட் பண்ணி எடுத்து நம்மனா சாப்பிடுவாங்க. அதனால கையில என்ன இருக்கும்? 1 அடி நீளமுள்ள கத்தி இருக்கும். பேதரு கையில கத்தி இருக்குது. இப்போ பேதருக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. கர்த்தருடைய கட்டளை யாரை கனம் பண்ணும்? யூதாசை கனம் பண்ணும். இவர் என்ன பண்ணா, தன் கோபத்தை அடைக்குன்னு யூதாசை கனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை யார் வந்துட்டாரு? பேதுரு வந்துட்டார். ஆமே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 136 சங்கீதம் பாடின பிற்பாடு, உங்களில ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான், யாரு இது நான் வைக்கிறனோ அவன் என்ன பண்ண போறான்? என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொன்னோடனே துணிக்கை வாங்குறாரு. அவருக்குள்ள யாரு புகுந்துதான்? சாத்தான், பிசாசு யாருக்குள்ள? யூதாஸ் காரியத்துக்குள்ள புகுந்தவனே அவர் எழுந்து போகிறாரு. எழுந்து போன பிற்பாடு 136 சங்கீதத்தை பாடி, ஸ்தோத்திர பாடலை பாடி கிறிஸ்து எங்க புறப்பட்டு போறன்னா ஒலிவ மலை கீழே தான் என்ன இருக்குது? கெச்சமன தோட்டம் இருக்குது. அங்க புறப்பட்டு போகிறார். ஆமே. நீங்க 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் வசனத்தை 13 யோவான் 13:11. தன்னை காட்டி கொடுக்கிறவர் யார் என்று அறிந்திருக்கிறபடியா பாருங்க, யாரை குறித்து சொல்றாருன்னா
ஆண்டவர் கால்களை கழுவுறாருங்க. எல்லாருடைய கால்களையும் கழுவி சீலையினால சீஷருடைய பாதங்களை துடைக்கிறார். பேதுரு சொல்றார், ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவேனா, நீர் குருவா இருக்கிறே, நீ மேசியாவா இருக்கிறேன்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கழுவுனேன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லைன்னு சொன்னோன்னே என்னை தலைமுதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் சுத்தமா பண்ணுங்க, கழுவுங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, முழுவதுமா கழுவுதல் என்பது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்குது. காலில் இருக்கிற தூசியை கழுவுறார் கர்த்தர். அப்ப காலில் இருக்கிற தூசியை ஏன் கழுவுறாருன்னா ஒருவருக்கொருவர் இருக்கிற மனஸ்தாபத்தை நம்ம குறிக்குது. சீஷர்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபம் இருந்தது. என்ன மனஸ்தாபம்னா யாரு பெரியவர் என்ற வாக்கு தத்தம் இவங்களுக்குள்ளே காணப்பட்டது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், யோவானுடைய தாய் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் தாயா இருக்கிற சலோமி கர்த்தரிடத்துல என்ன கேக்குறாங்க, ஆண்டவரே திறவுகளை யார் இடத்துல கொடுத்தீங்க, பேதுரு இடத்துல கொடுத்தீங்க, பரவாயில்ல இருக்கட்டும், ஆனாலும் உங்களுடைய வலது பக்கத்துல என் மூத்த மகனும் இடது பக்கத்துல அதான் இளைய மகனும் உட்கார்னு சொல்லி அப்பத்துல இருந்து சீஷர்களுக்குள்ள யார் பெரியவன் என்கின்ற வாக்குவாதம் என்ன பண்ண நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கால்கள் இருக்கிற தூசியை கழுவுறாருன்னா, காலை கழுவுறாருன்னா ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற மனஸ்தாபத்தை நம்ம குறிக்குது. அதை கர்த்தர் நம்ம கழுவுகிறார். அல்லேலூயா. இந்த வாக்குவாதம் இருக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்ம கழுவுறார். சரி, இங்க கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. 26 இருந்து வாசிக்கலாமா? 23 13 யோவான் சுவிசேஷ புத்தகம் 13:26 இருந்து வாசிக்கலாம். இயேசு பிரதித்திரமாக கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி இங்க கவனிக்கலாம். எல்லாருடைய கால்களையும் கழுவுறாரு. யூதாசுடைய காலை கழுவும் போது நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய் என்று சொன்னாரு. யூதாஸ் எழுந்து நம்ம புறப்பட்டு போயிட்டார். பிசாசு அவருக்குள்ள நுழைஞ்ச உடனே புறப்பட்டு போயிட்டாரு. தேவ பிள்ளைகளே, பேதுரு வெட்டி இருக்கணும், ஆனா இயேசு கிறிஸ்து கனம் பண்ண சொன்னதுனால அவர் என்ன பண்ண வெட்டல. இது வெட்டாததுக்கு காரணமும் இருக்குது. ஏன் கர்த்தர் யூதாஸ் காரியத்தை வெட்டக்கூடாதபடி தடுக்கிறாரு, துணிக்க வச்சேன்னா தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்குற எப்படி சாகணும், நான்கு கொண்டு சாக வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 22 சங்கீதம் 109 இவரை குறித்து யூதாஸ் காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்குது. இப்ப வெட்டிட்டு இருந்தானா அந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிருக்காது, நிறைவேறி இருக்காது. அல்லேலூயா. சரி, துணிக்க வாங்கின உடனே கவனிக்கலாம், சாத்தா இவனுக்குள்ள புகுந்த உடனே தேவ பிள்ளைகளை இவர் புறப்பட்டு போறார். சிலரை பார்த்தீங்கன்னா கர்த்தர் உயர்த்தி தாங்க அடிப்பார். யூதாசர் பிரதான விருந்தாளியை உயர்த்தி தான் அடிச்சார். அதனால சிலரை கர்த்தர் உயர்த்துவார். அதுக்கேற்ற பக்தி பரிசுத்தம் உண்மை இல்லைன்னா கொஞ்சம் சிக்ஷை இருக்க தான் செய்யும். அதே போல வெளியில இருக்கிறவங்களும் பாருங்க, நல்லா கொழிச்சுக்கினே வருவாங்க. அவங்க நல்லா செழிப்பானவனே அவங்களுக்கு இலக்காரமா யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா கர்த்தர் அடிப்பார். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். இப்ப யூதாஸ் காரியத்துக்கு புறப்பட்டு நம்மனா போகிறா, போயிட்டு கவனிக்கலாம். இப்ப பேரம் பேசுறார், கொஞ்சம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1 அதிகாரம் 17 18 வரைக்கும் வாசிக்கலாமா? யூதாஸ் காரியத்தை குறித்து பேதுரு சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. அப்படியே 109 சங்கீதம் 4 இருந்து 7 கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துங்க. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு பேதுரு சொல்றாரு. யூதாச குறித்து யாரு பேசுறது? பேதுரு பேசுறார். எங்களில ஒருவனாக இருந்து 12 பேர்ல ஒருவனாக யூதாஸ் காரியத்தை இருந்து இந்த ஊழியத்துல பங்கு பெற்று அநீதித்தின் கூலியினால் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அல்லேலூயா. இத குறித்து தாவீது ஏற்கனவே தீர்க்க தரிசனமா பாடி வைத்திருக்கிறார் பாருங்க. 109 சங்கீதம் 4 இருந்து 7 வரைக்கும் சவுலால நெருக்கப்படும் போது தாவீது பாடின சங்கீதம். கொஞ்சம் வாசிக்கலாமா? என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிநேகிதனே என்றார். ஆனாலும் பகைச்சது யாரு? யூதாஸ் காரியர். நன்மைதான் செய்யறாரு.
ஆண்டவர் எச்சரித்துன்னு வரார். என்னை காட்டி கொடுக்கணுங்க ஐயோன்றாரு. நன்மை செஞ்சுன்னு தான் வராரு. ஆனாலும் அதை அவர் என்ன நன்மைக்கு பதிலாக என்ன செய்யறாங்க? தீமை செய்யறாங்க, பகைக்கிறாங்க. அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் அவன் வலது பக்கத்துல நிற்பானாக. தேவ பிள்ளைகளை இப்ப யார் நுழைஞ்சது அவருக்குள்ள? சாத்தான் நுழைஞ்சது. கவனிக்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தாவீது தீர்க்க தரிசனமாய் பாடி வைத்திருக்கிறது இந்த பகுதியில பார்க்கிறோம். ஆமே. சரி, அப்போஸ்தலர் 1:19 வாசிக்கலாமா? 19 வாசிக்கலாமா? அந்த நிலம் அவருடைய பாஷையினாலே பாருங்க, ரத்த பூமி. அதுக்கு வாசிங்கம்மா, அது தெளிவா வாசிங்க. அக்கல்தாமா என்கின்ற அர்த்தம் கொள்ளுகிற ஒரு இடத்தை யாரு வாங்குறாரு? யூதாஸ் காரியத்து வாங்குறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அப்படியே நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சீங்கன்னா வாங்க. தேவ பிள்ளைகளே, பிசாசு அவருக்குள்ள புகுந்த உடனே புறப்பட்டு போயிட்டு பேரம் பேசுறாரு. இயேசு கிறிஸ்து நான் காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன பண்ணுங்க, 30 வெள்ளிக்காசு கொடுங்கன்னு சொல்றாரு. கவனிக்கலாம், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இவர் இயேசு கிறிஸ்துன்னு தெரியும். ஏன் அவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்று ஒருவனை தேடுறாங்க அப்படின்னா, அது யாரு போறாருன்னா, நான் காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி யூதாஸ் காரியத்துக்கு போற காரணம் என்னன்னா, சின்ன யாக்கோபு என்றவரு இயேசுவை போலவே இருப்பார். 2 பேர் நடையும், இயேசு கிறிஸ்துடைய நடையும் சின்ன யாக்கோப்புடைய நடையும் ஒரே மாதிரி இருக்கும். குரல் வளமும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபேஸ் கட்டும் ஒரே மாதிரி இருக்கும். எழுந்துக்கிறது, உட்கார்றது எல்லாமே இயேசு கிறிஸ்து போலவே இந்த சின்ன யாக்கோப்பு இருந்ததுனால, யாரும் தெரியாம இதை பலேரேசு பார்த்தாரு. தெரியாம யாரானா பிடிச்சி இயேசு கிறிஸ்து பதில் சின்ன யாக்கோப்பை குறித்து நம்ம சிலுவில அரைஞ்சிட்டோம்னா உலக அவள் இது குற்றமாய் பேசப்படும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவ யாரு துல்லியமா காட்டி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசு இன்னைய மதிப்பு 25,000 ரூபாய். கவனிக்கலாம், நான் பேசின போது யூதாஸ் காரியத்துக்கு போறாரு, நான் காட்டி கொடுக்குறேன்றார். யூதாஸ் காரியத்துக்கு நல்லா தெரியும், இரவுல வந்தாலும் கூட சின்ன யாக்கோபு இயேசு கிறிஸ்து வந்தாலும் கூட துல்லியமா யாருக்கு அடையாளம் தெரியும்? யூதாஸ் காரியத்துக்கு தெரியும். அதனால நான் காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி 30 வெள்ளிக்காசை வாங்கிக்கினவனா இயேசு கிறிஸ்துவ நம்ம காட்டி கொடுக்கிறார். இவர் புறப்பட்டு போறார். இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பாடலை பாடி எந்த ஆற்றை கடந்து போறான்னு சொல்லி இருக்கிறேன். கெதரோன் ஆற்றை கடந்து போகும்போது மற்ற சீஷர்ல வெளியே நிறுத்திட்ட. கெதரோன் ஆற்றுக்கு இந்த பக்கம் நிறுத்திட்டு ஆண்டவர் யாரை கூட்டின்னு போறாருன்னா, பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டின்னு போறார். சின்ன யாக்கோபெல்லாம் கரைக்கு இந்த பக்கத்திலே இருந்துட்டாங்க. இவரு ரோம் போர் சேவகர்களையும் ஆசாரியம் பரிசையன் பலேரேசு எல்லாரையும் கூட்டின்னு எங்க போறாருன்னா, கெச்சமன தோட்டத்துக்கு யூதாஸ் காரியத்துக்கு போறாரு. யூதாஸ் காரியத்துக்கு ஆச்சரியம், நான் அது சின்ன யாக்கோபை காணும், இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி வாங்கின பணத்துக்கு உண்மையா இருப்போம் என்று சொல்லி, கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன்னு இல்லை, வாங்கின பணத்துக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லி இயேசுவை கட்டி பிடித்து அதை குதிங்கால தூக்கி முத்தமிட்டு யாரை காட்டி கொடுக்கிறாரு? ஏசப்பாவை காட்டி கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, முத்தத்தினாலாவது என்னை காட்டி கொடுக்கிறியா யூதாசே அப்படின்னு சொல்லுவார். சரி, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3 - 5 வரைக்கும் வாசிக்கலாமா? 3 - 5 வரைக்கும் வாசிக்கலாம். கவனிக்கலாம், யூதாஸ் காரியத்துக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, இவர் எப்படின்னா மறைஞ்சிடுவார்னு ஒரு எண்ணம் இருந்தது. எத்தனையோ முறை இயேசு கிறிஸ்துவ மலையில இருந்து தள்ளும் போது கூட அவர் என்ன பண்ணா, காற்றோடு காற்ற கரைந்து மறைந்து போனார். அது போல மறைஞ்சிடுவாரு என்ற ஒரு எண்ணமும் யாருக்கு இருந்ததுன்னா, யூதாஸ் காரியத்துக்கு இருந்தது. இப்ப யூதாஸ் காரியத்தை பார்த்தாரு, இயேசு கிறிஸ்து மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்ட சிலுவில அறைந்து கொல்லப்பட வேண்டும் என்று இவருக்கு தெரிஞ்ச உடனே என்ன நடக்குது பாருங்க, மனஸ்தாபப்பட்டு கொண்டு வந்து யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுத்தார் இல்லையா? காட்டி கொடுத்துட்டு வந்து சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது, நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு மதுபானம் குடிச்சார். மதுபானம் குடிச்ச பிற்பாடுதான்
இவருக்கு எது ஞாபகம் வருதுன்னா நியாயப்பிரமாணமே ஞாபகம் வருது. நீங்க உபாகமம் 27:25, உபாகமம் 27:25 கொஞ்சம் வாசிக்கலாமா? 27:25. குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி கவனிக்கலாம். குற்றம் இல்லாதவனை காட்டி கொடுக்கும்படி ஒருத்தன் பரிதாபம் வாங்குறான்னா அவன் ஜனங்கள் மத்தியில சாபமானவன், சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணம் சொல்லப்படுது. இப்போ இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்துட்டு வந்தாரு, நல்ல மதுபானம் குடிச்சாரு, வயிறு முட்டை சாப்பிட்டாரு. இப்பதான் நியாயப்பிரமாணம் ஞாபகத்துக்கு வருது. உபாகமம் 27:25 ஞாபகத்துக்கு வருது. குற்றம் இல்லாதவனை காட்டி கொடுத்தா, பரிதானம் வாங்கி காட்டி கொடுத்தா ஜனங்க அவனை என்ன பண்ணுவாங்க? சபிப்பாங்க என்று சொல்லப்பட்டு இருக்கிற நியாயப்பிரமாண நினைவுக்கு வந்த உடனே யூதாஸ் காரியத்துக்கு இப்ப காணிக்கை அந்த 30 வெள்ளிக்காசு எடுத்து ஓடுறாரு. பிரதான ஆசார இடத்துல போறார். ஐயா, நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், இந்த உங்க காசு, இயேசு கிறிஸ்துவ விடுதலை ஆக்குங்கள் என்று சொல்லி போயிட்டு அழுவுறாரு. அதுக்கு என்ன சொல்றாங்க பாருமா, வாசிங்கம்மா. அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றாங்க. எங்களுக்கு என்னப்பா, நீ காட்டி கொடுத்த, நீ சாபமாக போற, அது உன்னுடைய பாடுன்னு சொன்னோடனே தேவாலயத்துல அந்த 30 வெள்ளிக்காசை எடுக்கும்போது தேவாலயத்துல விசிறி அடிக்கிறார். காரணம் என்னன்னா, விசிறி அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவாலயத்துல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் 13 காணிக்கை பெட்டிகள் இருக்கும். ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு காணிக்கை பெட்டி. பொருத்தன காணிக்கை ஒண்ணு, ஆண் குழந்தை பிறந்தா ஒரு காணிக்கை, நில வழக்கு தீர்ந்த ஒரு காணிக்கை, தசம்பாகம் ஒரு காணிக்கை, இது போல 13 காணிக்கை பெட்டி இருக்கும். இந்த 13 காணிக்கை பெட்டியில இவர் எட்டுமே போடாம என்ன பண்ணா, இந்த காணிக்கை பெட்டி தேவாலயத்தின் உள்ள என்ன பண்றாரு? விசிறி அடிக்கிறார். காரணம் என்னன்னா, தேவாலயத்துக்கு முன்பதாக ஆடோ மாடோ காசோ இருக்குமானா அது தேவாலயத்துக்கு சொந்தமான காணிக்கை என்று அதை என்ன பண்ண எடுத்துக்குவாங்க. இப்ப பார்த்தாரு யூதாஸ்காரர், நம்ம எடுத்து போய் போட்டோம்னா இதை என்ன பண்ணுவாங்க, அதாவது யாருன்னா எடுத்து இது தேவாலயத்துல இருக்குதுன்ட்டு காணிக்கை பெட்டில போட்டுவாங்கன்னு சொல்லிதான் இந்த காசை எடுத்து எங்க விசிறி அடிக்கிறாரு? தேவாலயத்துல நம்ம விசிறி அடிக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை போனாரு. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முன்பதாகவே எல்லாரும் போட பாருங்கம்மா, எல்லாரும் போட பாருங்க. இவரு காட்டி கொடுப்பதற்கு முன்பதாகவே ஒரு எண்ணம் வந்துச்சு. யோவான் 12ஆம் அதிகாரத்துல மகதலா மரியா நலதனம் என்னும் தைலத்தை கொண்டு இயேசுவின் பாதத்தை ஊற்றி துடைக்கும் போதே இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, யூதாஸ்காரிக்கு தெரிஞ்சிச்சு, இயேசு கிறிஸ்து சாக போகிறார். இவர் ராஜாவா வந்து ரோம அரசாங்கத்தை கவுத்து நமக்கு ஒரு பதிவை தருவாருன்னு தான் இவருடைய புகழ்ச்சி கேள்விப்பட்டு பரபாசை விட்டுட்டு இவர் இடத்துல வந்தா இவர் மறிக்க போறாரு, இவரை பின்பற்றதுக்கு ஒன்றும் புரோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் பழையபடி நம்ம திருட்டு தொழில ஈடுபடலாம், பழைய பின்மாற்றத்துக்கே போகலாம் என்று சொல்லிதான் கவனிக்கலாம். இப்படி மலை இருக்குது, இது பக்கத்துல காடுகளா இருக்கிற முள் புதர்களா இருக்கிற இடத்த வாங்குறாரு. எதற்காக வாங்குறாருன்னா, திருடிட்டு வந்து இங்க பதுங்கிட்டா ஒருவராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த இடத்த வாங்குறார். இது மலைக்கு கீழே இந்த புதர் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்துட்டோம்னு சொல்லி சாராயம் குடிச்சிட்டு இவர் என்ன பண்ணா புறப்பட்டு வரார். அல்லேலூயா. கவனிக்கலாம், புறப்பட்டு வராரு. பழையபடி என்ன பண்ணிடலாம், திருட்டு தொழிலுக்கே போயிடலாம், பழைய வாழ்க்கைக்கே போயிடலாம்னு சொல்லி ஏற்கனவே தீர்மானித்து தான் இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்த வாங்கிட்டார். வாங்கிட்ட பிற்பாடு தேவ பிள்ளைகளை ஏற்கனவே யூதாஸ் காரியத்துக்கு மன அழுத்தம். என்ன அழுத்தம்னா, நியாயப்பிரமாண மரம் வருது, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து பரிதாபமானோம்னா ஜனங்க என்ன பண்ணுவாங்க, சபிப்பாங்க, சாபமானவங்களா இருப்போம் என்று சொல்லி கவனிக்கலாம். இங்க ஒரு மரம் இருக்குது, இந்த மலைக்கு மேல மரம் இருக்குது, மலைக்கு கீழே அவர் வாங்கப்பட்ட ரத்த நிலம் என்று சொல்லுகிற இடம் இருக்குது. தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல அவர் திரும்ப வந்து பதுங்கிக்கலாம், திருட்டு தொழில ஈடுபட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து பழைய தொழிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்த இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக வாங்கிட்டாரு. வாங்கிட்ட பிற்பாடு பாருங்க, மன அழுத்தம், தீர்க்க தரிசனம் நிறைவேறது பாருங்க. இந்த மரத்துல கயிறை போட்டு இங்க ஒரு கல் இருந்தது, அந்த கல்லு மேல ஏறி நின்று கயிறை பிடிச்சி கயிற்றுல மாட்டத்துக்கு இவர் எடுத்தாரு பாருங்க. இவர் மன அழுத்தத்துல போதையில இருந்ததுனால கையை ஸ்லிப் ஆகி மேல இருந்து கீழே விழுந்தார். இந்த பாறைகளில் அடிபட்டு குடல் சரிந்து மரணத்துக்குள்ளானார்.
லேலுயா, லேலுயா. கவனிக்கலாம். இவர் மரணத்துக்குள் ஆனாரு. மரணத்துக்குள் ஆன பிறகு தான் அப்போஸ்தலர் 1:25 வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1:25. அப்போஸ்தலர் 1:25. இவர் 2 பேரில் அவர்களை குறித்து சீட்டு போட்டாங்க. அல்லேலூயா. அம்மா இங்க கவனிங்க, உங்களுக்கு எச்சரிப்பாகவும் சொல்றேன், கடிந்து கொள்ளுதலாகவும் சொல்றேன். கர்த்தர் எல்லாரும் மேல ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க சரியில்லை அப்படின்னா உங்களை தள்ளிட்டு கர்த்தர் வேறு ஒருவனை அதை ஏற்படுத்துவார். ஆமாங்க, இதைதான் பேதுரு என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அந்த முதல்ல வாசிங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 17 வாசிங்கன்னா 17 வாசிங்க. பேதுரு என்ன அழகா, அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்துல பங்கு பெற்றவனாக இருந்தான். அனிதத்தில் தலைகீழாக விழுந்தான். பாருங்க, வயிறு வெடித்து நான்று கொண்டு, வயிறு வெடித்து நான்று கொண்டு. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் செத்தார், யார் தெரியுமா? சொல்லுங்களேன். தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்த அகிதோப்பல், அவரு தூக்கு மாட்டின்னு தான் செத்தாரு. அது நாண்டு கொண்டு செத்தாங்கன்னு தான் இருக்குது. இவரும் நாண்டு கொண்டு சாக தான் போறாரு. ஆனா கை ஸ்லிப் ஆகி என்ன பண்ணிட்டாரு, கீழே விழுந்து குடல் சரிந்து, வயிறு வெடிச்சு குடல்லாம் சரிஞ்சு என்ன பண்ணனா செத்தாருன்னு யாரு சொல்றது? பேதுரு சொல்றாரு. என்ன வாசிக்கணும்? தெரிந்திருக்கிறது. சரி, போதும் 25 வந்துடலாமா? 25 வந்துடலாம். 1:20. இவன் 2 பேரில் விழுந்தது. அல்லேலூயா. நம்ம சரியில்லைன்னா வேறு ஒருத்தனை கர்த்தர் சேர்த்துருவார். கர்த்தருடைய வேலை பெருசு. நமக்காக அது காத்துன்னு இருக்காது. உண்மையை சொல்றேங்க, நமக்காக காத்து இருக்காது. ஒரு சிலருக்கு காத்து இருந்தது, அவருக்கு காத்து இல்லையா, எனக்கு காத்து இருக்காதான்னு நினைக்காதீங்க. கவனிங்க, எல்லாருக்கும் அந்த இரக்கம் கிடைக்காது. பேதருக்கு காத்து இருந்து மனசாபப்பட்டார். பேதர் ஆசார இடத்துல ஓடல. யார் இடத்துல ஓடி வந்தாரு? கிறிஸ்துவ இடத்துல வந்தார். மனம் கசந்து தான் எழுதார். கர்த்தர் அவரை மன்னித்தாரு. பிற்பாடு 37 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை பேதர் செய்தார். ஆனா யூதாசு காட்டி கொடுத்தாரு. சாத்தான் புள்ள புகுந்தான். யாருக்குள்ள சாத்தான் புகுறானோ அவனுக்குள்ள மனம் திரும்பலே இருக்காது. பாவம் செய்கிறோம், பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னு வசனங்கள். பாவம் செய்யறவங்களுக்குள்ள மனம் திரும்புதலே இருக்காது. காரணம் என்னன்னா, உள்ள யார் இருக்குது? சாத்தான். சவுலுக்குள்ள சாத்தான் புகுந்ததுனாலதான் சாமுவேல் தீர்க்கதரிசின்னு சொல்றாரு, தான் மகன் யோனாத்தானும் சொல்றாரு, பிற்பாடு தாவீதும் கூட எச்சரித்தும் கூட மனம் திரும்ப. காரணம் என்னன்னா, உள்ள யார் இருக்குது? சாத்தான். சாத்தான் இருந்தான்னா மனம் திரும்புதலே இருக்காது. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இவரை தள்ளிட்டு வேறு ஒருவனை மத்தியாசனவனை அந்த ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதனால கர்த்தர் நம்ம இடத்துல எது கொடுத்தாரு, ரட்சிப்பா, அபிஷேகமா, ஊழியமா, அதை காத்துக்கிறதுக்கு தனி கிருபை கர்த்தரத்துல கேட்டு உலகத்தின் முடிவு வரைக்கும் உண்மையா கர்த்தருடைய பிள்ளைங்க ஊழியம் செஞ்சுட்டு போகணும். ஏன்னா கர்த்தர் தள்ளிட்டாருன்னா அவரு தளர்ந்து தான் திரும்ப எடுக்க மாட்டார். லேலுயா. முழங்கால் படியலாம். நாளைக்கு பரபாச குறித்து நம்ம பார்க்கலாம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. என் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு கல்வாரி ரத்தத்தை வைக்கிற ஐயா. இந்த கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகள் மேலும் கல்வாரி ரத்தத்தை வைக்கிறேன். அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும். இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்த. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல வல்லமை. ஆமென்.